அனைவருக்கும் வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிபேட் ஃபுல்லா நம்ம முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதனால தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்டையும் சொல்லிருங்க. இன்னைக்கு பல்வேறு தொலைக்காட்சிகள் எச்சையா மாறிடுச்சுன்னு இத பத்தி நம்ம ஏகப்பட்ட வீடியோல பேசியிருக்கோம். அது போக கருத்து திணிப்பு அப்படின்ற பேர்ல கருத்து கணிப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, கருத்து திணிப்பு தான். அந்த ஒரு கருத்து திணிப்பு அப்படின்னு அடிப்படையில இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற ஓட்டு வங்கி அப்படின்ற ஒரு பேர்ல இவங்க எவ்வளவு சொல்ல வர்றாங்க. இதனால மக்கள் மனசுல எப்படிலாம் குழப்பங்கள் வரப்போகுது, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களை துவண்டு போற மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம விரிவா பேச போறோம். அது போக இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளுக்கான இப்ப லேட் அதாவது தேர்தல் நெருங்குற டைம்ல அதிக ரத்து அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அது போக விஜய் அவர்கள் பூத் கமிட்டியில கலந்து ஆலோசிச்ச சில விஷயங்களையும் நம்ம தெளிவா பேச போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கருத்து கணிப்புனால மக்களுக்கு என்ன யூஸ், இதனால என்ன பயன் அப்படின்றத நம்ம கேட்போம். அரசியல் விமர்சகர் ஆர்கே அவர்கள் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. இப்போ கருத்து கணிப்பு அப்படின்னு எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா, மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் ஒரு கருத்தை அவங்க கருத்தை சொல்கிறாங்க, திணிக்கிறாங்கலாம் இப்போ சொல்ல வேணாம், அவசரப்பட வேணாம். ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அந்த கருத்து ஒரு காலங்களில் ஒரு 4வது தூணா உணரப்பட்ட இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்க எப்போவுமே உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே எங்கள் தாத்தா பாட்டி அந்த காலங்களில் அவங்க அந்த பேப்பரில் பார்த்து அந்த நம்பிக்கையான பத்திரிகைனா நம்பிக்கையாக இருக்கும், இவங்க சொல்கிறது சரியாக இருக்கும், இவங்க சொல்கிறவங்களுக்கு நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்லாம் முடிவெடுத்த காலங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம முன்னால் உள்ள பெரியவங்க சொன்னது. ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால் பார்க்கறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால் வரைக்கும் கூட இந்த தொலைக்காட்சிகள் சொல்லும்போது சரியாக சொல்கிறாங்கப்பா, இவங்க ஏதோ சரியாக தான் சொல்லுவாங்க, இவங்க கிட்ட உண்மை இருக்கும் அப்படின்லாம் நான் நிறையா நம்பியிருக்கேன், மிகப்பெரிய அளவில் நம்பியிருக்கேன். ஆனால் இப்போ குறுகிய காலமாக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால 2 பெரும் கட்சிகளை மட்டுமே நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா இவர், யாராவது ஒருத்தர் வருவாங்கப்பா, யார் பக்கம் கூட்டம் நிறையா இருக்கும் அந்த பக்கம் நம்ம போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு எப்படி முடிவு எடுப்போம் அப்படின்னா, இந்த பத்திரிகைகள் ஒரு கருத்து கணிப்பு கொண்டுட்டு போகும். இவங்க பக்கம் கூட்டம் நிறையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே பேச ஆரம்பிச்சிடும். யார் பக்கம் கூட்டம் அதிகமாக இருக்காங்களோ, யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்காக பேசும். அப்போ எங்களுக்கு உணரும் தன்மை இருக்கா, இல்லை நாங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலையா அப்படின்னு தெரியல. சேம் ஈக்குவல் அண்ட் ஃபேஸ், அவங்க 2 பேருமே ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எங்களுக்கு அது தெரியாது. இப்போ நாங்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கு. எங்கிட்டு திரும்பினாலும் சரி மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்கள் பெரிய அளவில் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்மளால உணர முடியுது. ஆனால் இதை கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு போர்வையில் ஒரு சில தொலைக்காட்சிகள்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சின்னதாக முடக்க வேணாம். மொத்த தொலைக்காட்சியுமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கான ஒரு அந்த கருத்து திணிப்பை கொண்டுட்டு கொடுக்குறாங்க. அதை நான் பார்த்தப்ப எனக்கே திகிலடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, இன்னைக்கு எங்கு போனாலும் எங்கே பார்த்தாலும் தலைவருக்கான கூட்டம் அலைமோதுது, ஆர்ப்பரிக்கும் கூட்டமா இருக்கு. சந்தோஷத்தின் உச்சத்துல அவங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியை பார்க்கறதுக்கே நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க எந்த கணக்கின் அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. சின்னதா ஒரு தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை வாசிச்சோம்னாக்க எடுத்த உடனே அறுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல கண்டினியூ பண்ணிடுவா? ஓகே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. கருத்து கணிப்புல 5 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. 26க்கான மண்டலங்கள்ல பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளுக்குமான அந்த அடிப்படையில வடக்கு மண்டலம் அப்படின்ற இடத்துல டிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா மொத்தத்துல 53 வடக்கு மண்டலம் 53 தொகுதிகள் வடக்கு மண்டலத்தில் வருது. அதில் திமுகவுக்கு 26, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 16. இழுபறி சமநிலை சம வாய்ப்புல 11 கொடுக்குறாங்க. அடுத்து கொங்கு மண்டலம் சொல்லி ஒன்று பிரிக்கிறாங்க. அது 61 தொகுதிகளை உள்ளடக்கினதா இருக்கு. அதுக்கு 18 தொகுதிகள் திமுகவுக்கும் 38 தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கொடுக்குறாங்க. ஆமா, அது சிறப்பா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சீரும் சிறப்புமா பண்ணியிருக்காங்க. அது நம்மளால உணர முடியுது. இதுல இழுபறி அப்படின்னு சொல்லி 5 கொடுக்குறாங்க. டெல்டா அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா 46 தொகுதிகளை
உள்ளடக்கினதா இருக்கு. இதுல திமுகவுக்கு 31 தொகுதிகளை வாரி வழங்கியிருக்காங்க. டெல்டால 31 விவசாயிகள் வாழ்ற இடத்துல இருக்கிறதுல 31 தொகுதி வந்து திமுகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதை விட பெரிய காமெடி வந்து என்னன்னா, ஏற்கனவே இப்ப எதிர்கட்சியா இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 8 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. இழுபறி அப்படின்னு சொல்லிட்டு 7 தொகுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து தென் மண்டலம், அதாவது தென் மாவட்டங்களை வந்து தென் மண்டலமா பிரிச்சிருக்காங்க. தென் மண்டலங்கள்ல வந்து 58 தொகுதிகளை உள்ளடக்கினதா இருக்கு. 58 தொகுதிகளை உள்ளடக்கினதா இருக்கு. இதுல திமுகவுக்கு 22 தொகுதிகளை கொடுத்துட்றாங்க. தாராளமா கொடுக்குறாங்க, ஒன்றும் தப்பே கிடையாது, சரியாதான் கொடுக்குறாங்க. அவங்களாம் நியாயமான பத்திரிகையாளர்கள்மா. அவங்க வந்து இந்தியாவின் 4வது தூண். நீங்க அவசரப்பட்டு நீங்க வந்து ஏதோ இன்னைக்கு கட்சியை நம்ம ஆரம்பிச்சுட்டோம், அவங்கெல்லாம் வந்து பொய் சொல்றாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்களாம் உத்தம புத்திரர்கள், அவங்க சொல்றதுல எல்லாம் பொய்யே இருக்காது. இதுல தென் மாவட்டத்துல மண்டலங்கள்ல 58 தொகுதியில 22 திமுகவுக்கும் 25 தொகுதிகளை வாரி வழங்கி இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இதுல இழுபறி அப்படின்ற இடத்துல 11 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. சென்னை மண்டலம், கடைசியில சென்னை மண்டலத்துக்கு வர்றாங்க. சென்னை மண்டலங்கள் வந்து 16 தொகுதிகளை உள்ளடக்கினதுங்க. இதுல 8 தொகுதிகளை திமுகவுக்கும் 3 தொகுதிகளை ஏடிஎம்கேக்கும் கொடுத்துட்றாங்க. 5 தொகுதிகளை இழுபறியில வச்சுக்கிறாங்க. சரி, எனக்கு இப்ப ஒரு சந்தேகம். இவங்க பிரிச்சுக்கிறாங்க, என்னமோ தமிழ்நாட்டே கூறு போத்து விக்கிற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பிரிச்சுக்கிட்டாங்க. ரைட்டு, இவ்வளவு நாள் அவ்வளவுதான் நடந்துச்சு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்திருக்கே, அது அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுதா? இல்ல மக்கள்லாம் வந்து இன்னைக்கு ஒரு சைடு அப்படியே திரும்பி இருக்காங்களே, அப்ப வந்து நாங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எனக்கு புரியல. சரி, நம்ம இதுக்குள்ள போயிடுவோம், ஓகேங்களா? இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மொத்தத்துல இவங்க இந்த 26க்கான ரிசல்ட்டே இதுல கொடுத்துட்டாங்க. இந்த கூதரை, கூமுட்டை, கேன புண்ணாக்கு, கேடுகட்ட என்னென்னமோலாம் எனக்கு கேட்க தோணுது. நான் வந்து ஒரு பத்திரிகையாளரா விமர்சனம் பண்றது அப்படின்னு நினைக்கிறது, நான் பத்திரிகையாளர்களை விமர்சனம் பண்ணலாங்க, மன்னிச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் கடவுளுக்கு அடுத்தபடியா உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களா இருந்தவங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் முகம் பார்த்து அவர்களோட வழிநடப்புல நான்லாம் பயணிச்சவன். அவங்களோட பேச்செல்லாம் நாங்க கேட்டவங்க. மிகப்பெரிய அளவுல கருத்து கணிப்புகளை நடத்தி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல கூட அரசுக்கு அடிபணியாத பத்திரிகையாளர்கள் நிறைய பேரு, சிறை சென்றவர்கள் எல்லாமே கூட இருக்காங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு பேரை கெடுக்கிறதுக்காகவே இன்னைக்கு தொலைக்காட்சி என்ற ஒன்றை ஆரம்பித்து அதுல நாங்க கருத்து கொடுக்குறோம், வட்டமேஜ மாநாடு நடத்துறோம். அந்த வட்டமேஜ மாநாட்டுக்குள்ள நாங்க மிக்சர், காராபூந்தி, பகோடாலாம் சாப்பிட்டுட்டு, காரமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சர்பத்து, டீ இதெல்லாம் குடிச்சிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொய்களை மக்களிடம் கொண்டு போய் திணிக்கும் வேலையை சிறப்பாக செய்வோம் அப்படின்றத அவங்க செஞ்சுருக்காங்களோ அப்படின்னு என்னால் உணர முடியுது. மக்கள் அப்படி தான் யோசிக்கிறாங்க, செம கடுப்பில் இருக்காங்க. 2வது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 மண்டலங்களுக்கும் திமுக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 125 தொகுதிகளை எடுத்துக்கிறாங்க. ஆமாம், கூட்டணிகளோட திமுகவின் 5 மண்டலங்களுக்குள்ள இந்த எலெக்ஷன்ல 125 தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஐயா எடப்பாடியார் தலைமையில இருக்கிற என்டிஏ கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா 90 தொகுதிகளை எடுத்துக்கிறாங்க. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 39 தொகுதிகளை இழுபறியில தான் வச்சுக்கிறாங்கங்க. உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குலாம் அவங்க தள்ள, அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க இல்லை, அப்படிலாம் ஒரு கட்சி இருக்க மாதிரி தெரியல. அவங்களுக்கு எங்கேயும் ஓட்டுக்கிட்டு இருக்கா, இல்லை அவங்களுக்கு மக்கள் யாரும் இருக்காங்களா அப்படின்னு எதுவும் கேட்குறாங்களான்னு தெரில. இதெல்லாம் வந்து நீ எவனுக்கிட்ட இது கருத்து கேட்ட, இல்லை நீயா ரூமுக்குள்ளே உட்காந்து வாங்கின பெட்டிக்காக கூட்டி கழிச்சு நான் இப்போ ஒரு கணக்கு சொல்லவா, நான் இப்போ ஒரு கணக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 21ல் 133 எடுத்திருக்காங்க, கூட்டணி 24 எடுத்திருக்காங்க, 157 சென்ற முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு. அது எதனால வெற்றி பெற்றுச்சுனாக்க இந்த இயலாமை, ஆள முடியாமல் ஆள தெரியாத எடப்பாடியார் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யாமல் நிறைய தீமைகள், அடுத்தடுத்த அவப்பெயர்களோட அம்மாவோட ஆட்சியை சீரழித்து தவந்து போய் உருண்டு போய் காலில் விழுந்து பதவியை வாங்கி நம்பி பதவி கொடுத்த அம்மாவையே தூக்கி நீ யாருன்னு கேட்ட அந்த எதிர்ப்பின் அலையில எடப்பாடியாரை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஆள் இல்லை, நமக்கு யாராவது ஒருத்தர் வேணுமே, இவங்களாவது செய்வாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலைஞர் அவர்களின் வழிவந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்கிறோம். இது எல்லாருமே சேர்ந்து கூட்டுக்கலாவணித்தனமா நாங்கள் எடுத்தது தான். மக்கள் சேர்ந்து எடுத்ததுனால நம்ம தானே அந்த பழியை போட்டுக்கணும். அவர் ஒன்றும் ஓட்டு போட்டு ஜெயிச்சுக்க கிடையாது, வாக்களிச்சோம் ஜெயிச்சிடுறாங்க. 157 இடங்கள் எடுத்துக்கிறாங்க. இதுல டெட்பாடி எடப்பாடியார் வந்து 75 இடங்கள்ல கூட்டணி கட்சிகளோட அவங்க எடுத்துக்கிறாங்க. எடப்பாடியார் வந்து 66 இடங்கள்லையும்
சென்ற முறை நான் சொல்றது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது 21 அந்த எலெக்ஷனில் எடுத்துக்கிறாங்கப்பா. ஆனால் இப்போவும் எடுத்துக்கிட்டீங்கல்ல, சரி நீங்கள் 2 பேரும் தான் இந்த வட்டமும் இருக்கீங்களா? இந்த 2 பேர் தான் இன்னைக்கு அரசியலில் இருக்காங்களா? நான் தெரியாம தான் கேட்குறேன். நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் 8.5%, 9% வாக்குகளோட தன்னோட இருப்பை நிரூபித்து இன்னைக்கு தமிழக தேர்தல் அரசியலில் தன்னை ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நிரூபித்து அவர் களத்தில் இருக்காரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்னால் கட்சியை ஆரம்பித்து இந்த 3 வருடத்தில் இமாலய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு எங்க திரும்பினாலும் சரி தமிழக வெற்றி கழகம் விஜய் எங்க அண்ணன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மளால கேட்க முடியுது. உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சியே இல்லையா? பத்திரிகையாளர்கள் என்ற பேர்ல நீங்க பண்ற இந்த நாடகத்துக்கு பொதுமக்கள் நாங்க இழிச்சா வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா சார்? என்ன சார் இப்படிலாம் பண்றீங்க சார்? தீய சக்தி உங்களை மிரட்டும் சார். உங்களுக்கு விளம்பரம் கொடுக்காது, உங்க சேட்டலைட் டிவில ஓடாது, எல்லாமே ரைட்டு. இல்ல அதுதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா திசை திருப்புதல் முதலீட்டு கழகம்னு ஒரு பேர் வச்சிருப்பாரு. அது என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் எச்ச மீடியாக்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. முதல் திசை திருப்புறதல் வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு. பாத்தீங்களா மக்களே, தமிழக வெற்றி கழகம் கட்சி இருக்கு, ஆனா மக்கள் வந்து எங்கிட்டு இருக்காங்க? ஆளும் கட்சி கூடயும் ஆல்ரெடி ஆண்டு முடிச்ச ஏடிஎம்கே கூட இருக்காங்க. அப்ப மக்கள் இன்னைக்கு நம்ம தமிழக மக்களோட மனநிலை என்னன்னா, கூட்டம் எந்த பக்கம் இருக்கோ சேர்ந்துப்பாங்க, அதுதான் உண்மை. அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு இருக்கிற கூட்டம், இளைஞர்கள் பட்டாளம், பெண்களின் அனைத்து வகையான ஓட்டுகளும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கு. குடும்பமா வாக்களிக்க போறாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆனா கூட்டம் வந்து ஒரு பக்கமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நாங்க லாஸ்ட் டைம்ல காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடுவோம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள் தோறும் பணப்பட்டுப்பாடா ஜோரா நடக்குதுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ் பயங்கரமா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஒவ்வொன்றும் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் வரைக்கும் கூட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஒரு போன்ல வீடியோ எடுத்தோ கேமரால எடுத்தோ பயங்கரமா வந்து இன்னைக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஏன் பத்திரிகையாளர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் அவங்க போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்கன்றது தெரியலையே. சொல்லட்டுங்களா? இப்ப ஆளும் கட்சியா இருக்கிறவங்க இந்த தவறை செஞ்சு தன் நிலைய மக்களுக்கு சொல்லணும், நானே மீண்டும் ஆளணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது எல்லாரையுமே விலைக்கு வாங்குவாங்க. சம்டைம் இன்னைக்கு எடப்பாடி இருந்தாருன்னா கூட இப்படிதான் செய்வாரா அப்படின்றது உண்மையிலே அப்படிதான் செய்வாரு. சென்ற முறை இந்த மாதிரி ஒரு குடைச்சலை எடப்பாடி ஐயா கொடுத்திருந்தாருன்னா திமுகலாம் இருந்த இடம் தெரியாம போயிருக்கும். அவர் அந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போல ஓரளவுக்கு ஃப்ரீனஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமான சம வாய்ப்பை கொடுத்தாரு, அதை நம்ம ஒத்துக்க தான் வேணும். ஆனா இந்த முறை இந்த தீய கட்சியான இந்த என்ன சொல்றது எதுல திசை திருப்புதல் முதலீட்டு கழகம் அப்படின்னு அண்ணனால் பேர் வச்சு அழைக்கப்பட்ட அந்த கழகம் வந்து எங்க திரும்பினாலும் திருட்டு, எங்க திரும்பினாலும் முளமாரித்தனம், எதுல பண்ணினாலும் களவாணித்தனம், எப்படியாவது பழி குற்றங்கள் அவச்சொல்லு, அதிகாரம் தனக்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு மமதையா, ஆங்காரமா, அதிகாரமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. மதிப்புக்குரிய ஐயா முதலமைச்சர் அவர்கள் 3 நாளைக்கு முன்னால நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த கருத்து கணிப்பெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் டம்மி தான். நாங்களும் ஒரு கருத்து கணிப்பு வச்சிருக்கோம். அந்த கருத்து கணிப்பை இப்ப எங்க நண்பர்களுக்காக, எங்க தோழர்களுக்காக, எங்க வெற்றி தலைவர் விஜய்க்காக வெளியில விடுறோம். கடல்ல போய் விழுந்துருவீங்களா? இதுதான் உண்மை. உங்க காதுல விழுகலையில விழுகும். அந்த விசில் ஊதி உங்க காதுகிட்ட கொண்டுட்டு போய் ஊத சொல்லியிருக்காரு. நாங்க வீட்டுல இருந்து ஊதுனாலே உங்களால சிரிக்க முடியல. ரொம்ப முகமெல்லாம் வாடி போச்சு, வதங்கி போச்சு, தொங்கி போச்சு. என்னென்ன பண்றாங்க பாருங்களேன். இன்னைக்கு திசை திருப்புதல் முதலீட்டு கழகம்னு சும்மா பேர் வைக்கல. ஒண்ணு பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புன்ற பேர்ல மக்களை திசை திருப்புறாங்க. ஜனநாயகன் படம் அவ்வளவுதான் ஃபிளாப்பா, அதனால விஜய் அவர்கள் வந்து இன்னொரு படம் எடுக்க போறாரு, நடிக்க போறாருன்னு சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக இளைஞர்களையும் சினிமா பாதைக்கு திருப்புறாங்க. ஆல்ரெடி வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் இவ்வளவு தொகுதி கையில வச்சிருக்கோம், இவ்வளவு கருத்து கணிப்பு நம்ம எடுத்திருக்கோம், பெண்கள் வாக்குகள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல, இன்னைக்கு தலைவர் தான் முதல்வர் ஆக போறாருன்ற நிலைமையில ஒட்டுமொத்த இளைஞர்களையும் அப்படியே பாத்தீங்கன்னா வேற பக்கம் திசை திருப்புறாங்க. இதுதான் வந்து இந்த மீடியாக்களை வச்சு திசை திருப்புறது, சினிமாக்களை வச்சு திசை திருப்புறது, மற்ற கட்சிகளின் எச்ச மீடியாக்கள், அந்த ஒரு எப்படி சொல்றது, இன்னைக்கு இளைஞர்கள் இதை கொடுத்தா ஓகே ஆயிருவாங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு என்ன தேவை? மிஞ்சி போனா ஒரு சில இளைஞர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல போதை கடுமையா இருக்காங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் நான் உறுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதை கொடுத்தா இவன் அமைதி ஆயிடுவான்,
ரைட்டு, இப்ப இந்த கட்சியில இருந்து இவன் தான்ப்பா பூத் கமிட்டியா வரப்போறாங்க, இவங்களுக்கு என்ன தேவைன்றத பாருங்க, நம்ம உள்ள வச்சு அடிச்சு விட்டுருவோம். அப்ப இவங்களுக்கு தேவை என்ன? பணமா? ரைட்டு, பணமா கொடு. பொருளா கொடு. வேற எந்த வகையில கொடுத்தா அடிமையாவாங்களோ அந்த வகையில கொடு அப்படின்னா, இன்னைக்கு அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் இவங்க பார்வைக்கு ஒரு பொம்மையா தெரியுறாங்களா அப்படின்றது நம்மளோட கேள்வியா இருக்கு. நல்ல கேள்விதான் நீங்க கேட்டது. இது பூத் கமிட்டியில இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி பூத் கமிட்டியில இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 5-6 எலெக்ஷனுக்கு மேல சந்திச்சு நானும் பூத் கமிட்டியில இருந்து சைன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்கு. விலை பேசுவாங்க, எல்லா விதமான விலையும் பேசுவாங்க, சிரிப்பாங்க, ரொம்ப காமெடியெல்லாம் பண்ணுவாங்கங்க. நம்ம அவங்களுக்கு எதிரியா இருக்கோம், நம்ம எதிராக போய் உட்காந்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் மானங்கட்டவங்க உதுத்துருவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய அளவில் நடிப்பாங்க. நம்ம அப்பல நல்லா இருக்கியா, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொகுதிக்குள்ளே இருக்க அண்ணன் தம்பி மாமன் மச்சினானா இருக்கிறவங்க தான் அந்த பூத்து கமிட்டிக்குள்ளே போய் உட்கார முடியும். வேறு தொகுதியில் இருந்து ஒருத்தர் அதுக்குள்ளே பூத்து கமிட்டி உட்காரவும் முடியாது. உட்காந்தாலும் அது பூத்து கமிட்டியாகவும் இருக்காது. அந்த தொகுதியை பற்றி நல்லா தெரிஞ்சவர், அந்த ஏரியா பற்றி நல்லா தெரிஞ்சவர், அங்கே இருக்க வேட்பாளர்களுக்கு சரியானவங்களா இருப்பாங்களா, இவங்க எந்த கட்சிக்கானவங்க, இவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க பணம் கொடுத்தா வாங்குவாங்களா, இல்லை இவங்க பணம் கொண்டுட்டு போனால் செருப்பு கட்டி அடிச்சு போடுவாங்களா, எல்லா விவரமும் தெரிஞ்சவர் தான் பூத்து கமிட்டிக்குள்ளே இருக்க முடியும். அப்போ நம்ம இப்படி இருக்கும்போது என்னன்னா, உள்ளே வந்த உடனே ஒன்று எங்கள் அண்ணன் தம்பி எவனா ஒருத்தன் இருப்பான், அவன் ஏடிஎம்கேல இருப்பான், எங்கிட்ட டிஎம்கேல இருப்பான். இப்போ நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கோம், நான் பூத்து கமிட்டி போகிறேன்னாக்க எங்கள் உறவுகளுக்குள்ள ஒருத்தன் தான் இருப்பாங்க. அங்கே போன உடனே நான் என்னதான் உறவாக இருந்தாலும் அந்த தீய சக்தியோட அசைன்மெண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்கிட்ட நிற்கும். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன மாப்பிள்ள உங்கள் கட்சி ஓரளவுக்கு நல்ல என்னையா எங்கிட்ட திரும்பினாலும் நீங்கள் ஒரே கூட்டமாக இருக்கீங்க அப்படி ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்கே பார்த்தாலும் பெரிய கூட்டம் இருக்குது, பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்க. சத்தியமாக இதை நம்பிக்கை தான் வேணும். ஐயா ஸ்டாலின் ஐயாவும் இதை ஒத்துக்குவார், அவரும் ஒத்துக்கத்தான் வேணும். இவங்க 200 500 1000 கொடுத்து இவங்க கூட்டம் கூட்டிகிட்டு வர்றது, ஓட்டு கேட்க கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் நம்ம கண் முன்னால் வீடியோவாக இருந்து நம்ம அப்லோட் பண்ணி முகத்திரையை கிழிச்சு விட்டுறது நமக்கு வேலை கிடையாது. நம்மளோட இலக்கு என்ன? வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிக்கணும், அவர் முதலமைச்சர் ஆகணும். அந்த வேலையில தான் நம்ம இருக்கோம். இவன் அந்த தப்பா பண்றான், அவன் அந்த தப்பா பண்றான், அது சொல்லி கொடுக்கறது எங்க வேலை கிடையாது. அந்த வேலையை நாங்கள் பண்ணவும் கிடையாது. ஆனா பூத் கமிட்டிகளை உட்காந்த உடனே இவன் என்ன பண்ணுவான், என்ன மாப்பிள்ள அப்படியே வா டீயே போடுவான், உன் ஆளை மாற்றி விட சொல்லு அப்படின்னு நம்மளை இழுப்பான். நம்ம மச்சான் மாமா அப்படின்னு தானே இருக்கோம். அப்போ சரி வா மாப்பிள்ள போவோம்யா அப்படின்னு சொல்லிட்டு போவோமா. அப்படி போக போக கடைசியில் ஒரு பதிவில் ஒரு மொத்தம் ஒரு 800-900 வாக்குகள், 1500 வாக்குகளுக்கு மேலே ஒரு பூத்துக்கு இருக்காது. அந்த 800-900 போன உடனே கொஞ்சம் மந்தமாகும். அப்போ ஆள் மாற்றுவோம் மத்தியானத்துக்கு மேலே. ஏன்னா 2 பேர் தான் உள்ள, ஒரு ஆள் தான் இருக்க முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும். ஆனால் இவங்க சப்ஸ்டியூட் போட்டு அந்த அவங்க இருக்காங்கல்ல, கட்சியில இல்லாமல் இருக்கிற சுயேட்சையில் ஒரு 10 பேரை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு 5 பேராவது உள்ளே இருப்பாங்க, இவங்க ஒரு ஆள் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. நம்ம ஒத்தையாக உட்காந்துருப்போம். ஆனால் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, அவன் சொல்கிறதெல்லாம் மண்டையாட்டுவோம். அதைத்தான் நம்ம பூத்து கமிட்டிக்கு போகிறவங்களுக்கு நான் ஒன்றே சொல்கிறேன், தயவு செஞ்சு அவங்க என்ன சொன்னாலும் மண்டையாட்டுங்க, என்ன சொன்னாலும் கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட கவனம் பூரா அந்த ஓட்டு மிஷின் மேலே இருக்கணும். ஏன்னா உங்கள் கவனத்தை திசை திருப்பிட்டு இந்த பூத்து ஏஜென்ட்டாக இருக்கு, இந்த பூத்து போலராக இருக்காங்கல்ல, அரசு அதிகாரிகள் ஊழியர்கள்ன்ட்டு பூரா ரொம்ப வேலை ஆத்து விட்டுருவேன். சத்தத்தை பூரா சைலண்டில் போட்டு விட்டுட்டு ஒரு ஆளை உள்ளே விட்டு அமுக்குடான்னு பச்சக்குன்னு அமுக்கிடுவாங்க. அமுக்கிட்டு சத்தத்தை அப்புறமேட்டுக்கு ஆன் பண்ணி விடுவாங்க. வேற யாராவது ஓட்டு போட வருவாங்க. அதுக்கு தான் உங்கள் பேப்பரில் நீங்கள் குறிப்பீங்க. ஒரு ஆள் உள்ளே போன உடனே மிஸ்டர் முருகேசன் உள்ளே போயிட்டாரு 1, அது நம்ம ஒரு பேப்பர்லையும் எழுதுவோம். கதிரேசன் உள்ளே போயிட்டாரு 2, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் உள்ளே போக போக அவங்க பேர், அந்த ஓட்டு நம்பர் வரைக்கும் நம்ம ஒரு பேப்பரில் எழுதணும். அந்த ஃபேம்லெட்டில் இருக்கிற நம்பரை நம்ம பேப்பரில் எழுதணும். இந்த பேப்பரில் இத்தனை மணிக்கு இந்த டயத்துக்கு இவர் ஓட்டு போட்டாருன்ற தகவல் கூட உங்கள் கையில் இருக்கும், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். அதே மாதிரி போட்டு முடிச்சு ஒரு 12-1 மணிக்கெல்லாம் அங்கே உள்ளே இருக்கிறாங்கல்ல, அந்த பூத் ஏஜென்ட் ஃபுல்லாக சேர்ந்துட்டு எத்தனை ஓட்டுப்பா ஒன்றதில் கணக்காக இருக்குன்னு கேட்பாங்க. 56. அவரு என்னது 58 வந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்போ 58 அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் வச்சிருக்கிறதுல 57 இருக்குது அப்படின்னா இதை கணக்கிலே வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட எவிடன்ஸ். ஏன்னா நீங்கள் உண்மையாக நேர்மையாக அந்த வாக்கு கணக்கை எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு 6 மணிக்கு போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுத்து வரிசையில் போட சொல்லுவாங்க. அது 7 மணி 8 மணி கூட ஆகும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க பேப்பர் மட்டும்தான் உண்மையை பேசும். நீங்கள் மட்டும்தான் உண்மையானவர், மற்றவங்க யாரையுமே கணக்கில் சேர்க்கக்கூடாது. அப்போ உங்கள் பேப்பரில் இருக்கிறதும் அந்த போலிங் மிஷினில் இருக்கிற நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும். மற்றவன்ட்ட இருக்கு இல்லை எப்படி வேணால் போயிட்டு போதோ, அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, தலைவர் விஜய்க்கு உண்மையாக இருக்கீங்க,
வந்த வாக்குகளை நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்க, நேரம் உள்பட பேர் உள்பட அந்த பூத்து அந்த ஓட் ஸ்லிப்ல இருக்க நம்பர் முத கொண்டு உங்க பேப்பர்ல இருக்கணும். இந்த நம்பர் இல்லை அப்படின்னா நீங்களும் தோத்து போயிருவீங்க, தலைவரையும் ஓச்சு விட்டுருவாங்க. அதனால ரொம்ப கவனமாயிருங்க. அவங்க எங்க கூப்பிட்டாலும் சரி, உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளே சண்டையெல்லாம் போடுவாங்கங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு சண்டையெல்லாம் வரும். சண்டை போட்டு பெரிய நாடகம்லாம் போடுவாங்க, அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க. அவங்க சண்டை போட்டா போட்டு போறாங்க, உங்க கவனம் பூரா அந்த பூத்து அந்த மிஷின் மேலதான் இருக்கணும். உங்க கவனத்தை திசை திருப்பி அந்த கேட்டுக்கு இழுத்துட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள பூந்துருவாங்க. அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். அவங்கள ஒருத்தரே ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. வெளியில இருந்து தான் உள்ள வந்து ஓட்டு போடணும்னா அவசியம் கிடையாது. அதே மாதிரி வெளியில ஏதோ சண்டை வந்துருச்சு, பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க வெளியில வந்துடக்கூடாது. பூத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உயிர் நாடி உயிரே வந்து பாத்தீங்கன்னா அந்த போலிங் மிஷின் மட்டும்தாங்க அவங்க உயிர். அதுதான் நம்ம அண்ணன். நம்ம அண்ணனுக்கு நம்ம தேடி தரப்போற வெற்றி, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம இதை எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துட்டோம். இவங்க கொடுக்குற இந்த அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறதுல நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசு நிலை குலையும். என்னடா திமுகவுக்கு பெரிய அளவுல சொல்றாங்க, அப்ப நம்ம பக்கம் இருக்கப்புறம் சும்மா ஏதோ கூட்டமா மட்டும்தான் இருக்கோ, சரி சரி அப்படியே போய் மாமா தான் அங்கே இருக்காரு, என்ன மாமா கட்சியில் என்னமும் தராங்களா கொள்றாங்களா, என்ன எப்படி போயிட்டு இருக்கு, சரி ஏதாவது பார்த்து ரைட் பண்ணி வளர்த்து விடுமாமா, செஞ்சுருவோம் அப்படின்னு வீட்டில் இருக்க 2 பேரை இழுக்கிறது, 3 பேரை இழுக்கிறது, 10 பேரை இழுக்கிறது, இப்படி இழுத்துக்கிட்டு ஒரு பக்கமா சேர்ந்துருவோம். ஏன்னா கூட்டம் இருக்கிற பக்கம் சேர்ந்து பழகினவங்க நம்ம, உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கிட்டு கூட்டம் இருக்கோ, எங்கிட்டு மெஜாரிட்டி இருக்கோ அங்கிட்டு போய் நம்ம ஒட்டிக்குவோங்க. இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்திருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. இப்ப நானே இருக்கேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த ஆர்ப்பரிப்பு கூட்டம் அதிகமா இருக்குடா, இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கிட்டு போய் ஒட்டிடுவோம். ஏன்னா ஒரு அரசியல்ல வந்து அரசியல்வாதியா அவங்க கூட ஒரு கட்சிக்காரனா பயணிக்கிறவன் மட்டும்தான் சரியா இருப்பான். மக்கள் சரியா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்கிட்டு கூட்டம் இருக்கோ அங்கிட்டு போய் சேர்ந்துக்குவோம். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சரி தப்பு பிரிச்சு பாக்குறாங்க. இது சரியான கூட்டம், இவ்வளவு நாள் நம்ம ஏமாந்துருக்கோம், இப்ப நமக்கான தலைவர் வந்துட்டாரு, நமக்குன்னு நல்லது செய்ய போறாரு, இந்த தமிழ்நாட்டை வந்து போதை மாநிலமா இருக்கிற இந்த தமிழ்நாட்டு தள்ளாடிட்டு இருக்கிற தமிழ்நாட வேற வழி இல்ல, இந்த மாற்று கட்சிகள் அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. இல்ல அந்த இடத்துக்கே போல. இந்த கருத்து கணிப்புனால என்ன ஆகுன்றதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த கருத்து கணிப்பு இவங்களுக்கான அதிக இடங்களையும் அதிகமான செல்வாக்கும் இருக்கிற மாதிரி காட்டும் போது மக்கள் தன்னை மீறி தன்னை மறந்து அங்க போய் சேர்ந்துருவாங்க. ஆனா இளைஞர்களும் இன்னைக்கு தளபதி விஜய்க்காக இருக்கிறவங்களும் போயிருவாங்கன்னு நான் சொல்லல சகோ மேடம். நீங்க வந்து அந்த இடத்துக்கு போக வேணாம். உங்களை திசை திருப்புறது, உங்க மன வலிமையை குறைக்கிறது, உங்ககிட்ட இருக்கிற ஆக்கப்பூர்வமான ஒரு நம்பிக்கையை உடைக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்க தலைமை மேல வச்சிருக்க நம்பிக்கையை உடைச்சிட்டோம்னாக்கா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கையை உடைக்க முடியல எவனாலையும். எல்லாத்துலயும் அடிச்சு பார்த்தானுங்க, இறக்கி பார்த்தானுங்க, தலைகீழா நின்று பார்த்தானுங்க. பொம்பளை கேஸ் போட்டாங்க, கொலை கேஸ் போட்டாங்க, என்னென்ன அவதூறு பரப்பணுமோ அம்புட்டு இளவு எட்டையும் கூட்டிட்டாங்க. ஆனா ஒண்ணுல கூட அவங்க ஜெயிக்க முடியல. கடைசி வரைக்கும் தோல்வி 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 தோல்வினே சந்திச்சு தலைவரோட ஆளும் கட்சிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆப்பா வந்து நிக்கிறது. விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களே நீங்க தலையிலா நின்று விற்க மாட்டினாலும் 2ஆம் முறை ஆட்சி அப்படின்றது உங்களுக்கு எட்டாக்கணிதான். ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவங்களால மக்கள்கிட்ட இன்னைக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியாதுங்க. இப்ப நானே இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் திராவிட முன்னேற்ற கழக அரசியலை முன்னெடுத்துட்டு போனவன் டாக்டர் கலைஞர் இருந்த வரைக்கும். மிகப்பெரிய அளவுல கலைஞரை நேசிக்கக்கூடியவன். ஆனா இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் கூட நீங்க பற்றா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. சொந்த அண்ணனே இல்ல. ரெண்டாவது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்பீங்க. நாங்க மிகப்பெரிய அளவுல அண்ணன் அழகிரி அண்ணனோட மிகப்பெரிய பற்றாளர்கள். எவனையும் கலைஞர் அவர்களின் மாற்று உருவமா வந்த நம்மளுடைய அழகிரி அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, மத்திய அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு. அவரோட மகள் பாத்தீங்கன்னா நேத்து உதயநிதி அவர்களை விமர்சிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அழகிரி அண்ணனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மனசுங்க அவருக்கு. அவரோட பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சிறு வயதுல இருந்து கிட்டத்தட்ட அவர் திருநகர்ல 5ஆம் ஸ்டாப்ல அவர் வந்து குடியேறின காலத்துல இருந்து எனக்கு அண்ணனை நல்லா தெரியும். ஜஸ்டின் அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து அண்ணன் கூட இருந்தவங்கள நாங்களும் ஒருத்தவங்க. அண்ணன் மன்னன் எல்லாம் இன்னைக்கு வேற ஒரு கட்சியில போய் அவர் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் கண் கலங்குச்சு, கண்ணீரே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைகிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. எந்த ஒரு அரசியலையும் முன்னெடுக்காம தலைவர் கலைஞர் அவர்களின் மறைவுக்கு பிறகு சைலண்ட் ஆகிட்டோம் நாங்க. எங்க அண்ணன் அழகிரி அண்ணன் அவரு வந்து அரசியலை விட்டு என்னைக்கு இவங்க நாங்க விலக்கி வைக்கிறோம்னு சொன்னாங்களோ அன்னைக்கு நாங்க திமுக விலக்கி வச்சிட்டோம். மதுரையில இன்னைக்கு சரிபாதி இன்னைக்கு இவங்க எல்லாம் பூவுறாங்க, மிகப்பெரிய அளவு நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. மதுரை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. அதை தெரிஞ்சுக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அடிச்சொல்லே இல்லாத ஒரு கட்சி. சென்ற முறை 5 தொகுதி எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா
ஐயா எடப்பாடி ஐயா கே பழனிசாமி அவர்கள் மேல் இருந்த அவநம்பிக்கை, அவர் சரியா ஆட்சி நடத்தல, மக்களுக்கு சரியா எதையுமே செய்யல, இவர் எப்படிடா மக்களை பார்க்க போறாரு, எல்லா திட்டத்தையும் நிறுத்தி விட்டாரு. தாலிக்கு தங்கத்தை நிறுத்தி விட்டாரு, பிரசவம் குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் அந்த பிரசவ காசை நிறுத்தி விட்டாரு, எல்லாத்தையும் நிறுத்தி விட்டாரு. 12வது படிச்சுட்டு அந்த காலகட்டங்களில் வெளியில வர்றவங்களுக்கு 2017-18 காலகட்டங்கள்லேயே வந்து ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டி விட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாங்கலைங்க. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா மாதிரி பொய் சொல்றதுக்கு எவனாலே முடியாது. இவங்க 2 பேருமே எப்படி இந்த மக்களுக்கு அசத்திடலாம், இந்த மக்களை எப்படி ஏமாத்தலாம், இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். 5 வருஷம் கழிச்சு இவங்களை பார்த்து ஒரு 200 ரூபாய் நாய்க்கு எலும்பு தொட்டு தூக்கி போடுற மாதிரி போட்டோம்னா நமக்கு ஓட்ட போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இருந்தவங்களுக்கு எல்லாம் சொல்றோம், சரியான சவுக்கடி. சவுக்கோட வந்த தளபதி விஜய் நாங்க முன்னெடுத்துட்டோம், அவரு கூட தான் நாங்க போக போறோம். அழகிரியை தூக்கி போட்ட அவங்களுக்கு நம்மளாம் ஏமாத்துறோம். ஒரு மதிப்பு இல்லாத ஒரு கட்சி, மதிக்க தெரியாதவங்க. முந்தின நாள் கூட ஒரு அம்மா வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க, முதலமைச்சர்ன்ற ஒரு நான் பெண்களுக்கான காவலன், தமிழ் பற்றாளன் அப்படின்னு சொல்ற ஐயா முதலமைச்சர் அவர்கள் அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு போறாரு. இதுன்னு இல்ல, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வெளியில தெரியுது. ஆனா வெளியில தெரியாம எவ்வளவோ விஷயங்கள் அறிவாலயத்துக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கு. இன்னி இந்த ஊர் வந்து டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்ற சின்ன சாதாரண கட்சிகள் பேருக்கு வேலையே கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ்நாடு அப்படி எடுத்துக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட கோட்டையா இன்னைக்கு தமிழ்நாடு மாறிடுச்சு. அண்ணன் கோட்டையில கொடியேத்த போற நாள் வந்துருச்சு. அவ்வளவுதான். நம்ம டிபேட்டை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம். நாளைக்கு இங்கிருந்தே திருப்பி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா வீடியோ நீங்க பார்க்க மாட்டீங்க. பெண்கள் அப்படின்றது ஆண்கள் வாக்குகளை விட 47 லட்சம் இல்லையா, 12.5 லட்சம் வாக்குகள் அதிகம் உள்ளவங்க. பெண்கள் வந்து ஆண்களை விட 12 லட்சம் வாக்கு அதிகமா வச்சிருக்காங்க. அவங்கள விட 12 லட்சம் ஆண்கள் கம்மியானவங்க. 2 விஷயம். ரொம்ப இப்படி சுத்தி வளைச்சு மண்டலம், அந்த மண்டலம் இந்த மண்டலம் எல்லாம் நம்ம இது கருத்து கணிப்பெல்லாம் போட வேணாம். இப்படி சிம்பிளா சொல்றேன், நான் சிம்பிளா சொல்றேன், இன்னைக்கு சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு 1.5 கோடி பேரு புதிய வாக்காளர்கள். இன்னைக்கு இந்த வருடத்துல 19 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்கள் 1.5 கோடி பேர் இருக்கான். 98% பேரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பின்னால இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி இன்னொன்னு கூட சொல்லிடுறேன். இன்னைக்கு தலைவர் அவர்களின் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களா இருக்கிறவங்க மொபைல் நம்பர் கொடுத்து ஓட்டர் ஐடி கொடுத்து உறுப்பினரா சேர்ந்திருக்கவே மட்டும் 1.80 கோடி பேரு இல்ல, அது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா இல்ல, 1.80 கோடி பேர் இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த பத்திரிகை நடத்துறேன், நான் பத்திரகாளி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டை கொடுத்துக்கிட்டு டிபேட் பேசுறேன்ற பேர்ல நீங்க எல்லாம் இனிமே சேனல்ல போட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழக உறவுகளில் ஒருவனாக நான் சொல்றேன், நடிகை எங்களை தொட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டான், பிளாப் ஆயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். நடிகைகளை வச்சு எங்களை அப்படி இப்படின்னு உருட்டி விட்டாங்க, அதையும் உழட்டி விட்டான். டைரக்டர் அவரையா வச்சு பேச விட்டான் அப்படின்னாங்க, அவங்களையும் உழட்டி விட்டான். அடுத்து சைடு ஆக்டரு, சென்டர் ஆக்டரு, மைய ஆக்டரு, மையம் ஒன்று தெரியுமா, டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து அவரையும் தூக்கி எறிஞ்சிட. நீ எவன் படமும் ஓடாது. ஏன்னா நாங்க ஒரு தடவை முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட உள்ளவங்க. எங்க தளபதி விஜயை நீ தொட்டுட்ட அப்படின்னா தமிழ்நாட்டுல நீ கெட்டுட்ட. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை நண்பங்களா, மொத்த உலகத்துல இருக்க அவ்வளவு தமிழங்களும் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. என்ன கேக்குதா அப்படிதான் உங்கள்கிட்ட நாங்க கேட்க தோணுது. நாங்க இப்ப இந்த செய்தி தொலைக்காட்சி ஒளிபரப்பிக்கிட்டு இந்த வட்ட மேஜை மாநாடு போட்டுக்கிட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு பொறுக்கித்தனமா தகவல் சொல்லிக்கிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றோம், மீறி டிபைட்டு போடுறான், டபைட்டு போடுறான், டுபாக்கூர் கொடுக்குறான், டாப் கியர்ல போடுறான் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா உங்கள் தொலைக்காட்சிகளை பார்ப்பதை நாங்கள் புறம் தள்ளுவோம். இல்ல, அது ஏற்கனவே நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க, இந்த போலியான நியூஸ் சேனல்ஸை நாங்க பாக்குறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தா கூட ஒரு சில பேர் வந்து அந்த கருத்து திணிப்புகளை நம்புறீங்க. தயவு செய்து இப்படி நம்பாதீங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கான அந்த ஓட்டு வங்கி அப்படின்றது இதுதான். முதல் எலெக்ஷனா இருந்தா கூட நீங்க சும்மா நார்மலா ஒரு பெர்சன்டேஜ் போட்டு பாருங்க. இன்னைக்கு புது வாக்காளர்களா இருக்கிற இளைஞர்கள் 1 கோடி பேர். பெண்களுடைய ஓட்டு வந்து இன்னைக்கு ஆண்களை விட 12.5 லட்சம் அதிகம். என்னதான் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஓசி பஸ் விடுறோம் அப்படின்லாம் சொன்னா கூட யோசிச்சு பாருங்க, கிராமத்துல வந்து இன்னைக்கு பஸ்ல ஏறுற ஒரு பெண்ணுக்கு மரியாதை கிடைக்குதா? கிடையாது. அதனால 1000 2000 அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்களை 25,000 ரூபாய்க்குலாம் டோக்கன் தராங்களாம் ஒரு ஓட்டுக்கு. கிராமத்தோறும் 3000 தர்றாங்களாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்ன விஷயம் தான். நேருக்கு நேரா வந்து அவங்க பார்த்ததை சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் இல்ல 2 ஆள் இல்ல, ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய ஊர்கள்ல தர்றாங்களாம்.
நமக்கான வாய்ப்பு விட்டதை பூரா வாங்கிருங்க. ஆனா அவங்க காதுல சத்தமா விசில் ஊதுங்க அப்படின்றதுதான் ஒரே விஷயம். அடுத்தடுத்த வீடியோல இதுக்கான தொடர்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். பூத் கமிட்டியில விஜய் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டி மெம்பர் சந்திக்க போற மிகப்பெரிய ஒரு சவாலை அதை நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். நீங்க இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா இது நம்மளுக்கும் இல்ல அவங்க போறவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். பூத் கமிட்டிக்குள்ள ஒரு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும். தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க. கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி வருகின்ற எலெக்ஷன்ல இவங்க கொடுத்துருக்க 5 மண்டலங்களுக்கான அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையிலே நாங்கள் சொல்கிறோம். இது எப்படா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதாரத்தோட நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் அதை தெளிவுபடுத்துகிறோம். 178 இடங்களை தமிழக வெற்றி கழகம் வெல்லும். இது சத்தியம், நிச்சயம். என்னடா இப்படிலாம் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிற போக்கில் நாங்கள்லாம் பெரிய பெரிய டுபாக்கூரை வச்சு நாங்கள்லாம் கருத்து கணிப்பு உள்ளுக்குள்ள வச்சு எழுதி கரெக்ட் பண்ணி நாங்களாம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னடா ஒன்னாரு செல்போனில் வச்சுக்கிட்டு 178 இடத்த எடுத்துவிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, யாரா நீ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கடா. அது என் காதில் கேட்குது. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு 1,89,00,000 வாக்குகளை ஒரு கட்சி தலைவன் வாங்கினா அந்த கட்சி வெற்றி பெற்றோம். இதுதான் உண்மை. அப்படின்றதுல இன்னைக்கு 2,25,00,000 வாக்குகளை கையில் வச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும். இதோட விவரங்களையும் முழு விவரத்தையும் அடுத்த வீடியோவில் தரேன். நன்றி, வணக்கம்.